Hey girls, welcome back to channel Glam Girl Tamil. So இன்னைக்கு blushக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். blush வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், நிறைய டைப் ஆஃப் வந்து blushes நீங்கள் அப்ளை பண்ணுறது இருக்குது. கொரியன் blush, அப்புறம் சீக் வந்து லிஃப்ட் பண்ண ஒரு blush, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஆப்பிள் ஆஃப் சீக்ஸ் அப்படி நிறைய blushes இருக்குது. ஸ்டிக் blush இருக்குது, க்ரீம் blush இருக்குது, அப்புறம் சீக் டிண்ட் blushன்னு இருக்குது, பவுடர் blushன்னு இருக்குது, க்ரீம் blush, அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் blush வந்து இருக்குது. ஸோ blushல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, அதோட ப்ராடக்டோட ரிவ்யூ உங்களுக்கு நான் அப்படி சின்னதாக குட்டியாக ஷேர் பண்ணிட்டு அதை எப்படி அப்ளை பண்ணணும் ஒரு கம்பேரிஷன் வீடியோ மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மேக்கப், ஸ்கின் கேர், வ்ளாக்ஸ், லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கலாம், கிளாம் கேர்ள் தமிழ். ஸோ வாங்க குயிக்காக வீடியோக்குள்ள பார்க்கலாம். blush அப்ளை பண்ணும் போது அந்த குட்டி ப்ராடக்ட்டோட ரிவ்யூ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது வந்து ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் blush, லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும். ப்ளூ ஹெவன்லேருந்து லிப் அண்ட் சீக் டிண்ட் வித் அவகேடோ ஆயில் அண்ட் மேங்கோ பட்டர். இது வந்து டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், ஃபேரர் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் இருக்கும். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே ஹால்பேக் ஸ்டோர் லிங்க் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் காப்பர், இந்த ஷேட் தான். ஒரு லிப்ஸ்டிக் மாதிரியே இருக்கும், பிங்க் கலர் அவுட்டர் பேக்கேஜிங். இந்த ப்ளஷில் வந்து லைட்டாக வந்து உங்களுக்கு கிட்டர் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். இது லிப்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சீக்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். லிப்பில் வந்து கில்டர் போட்டு உங்களுக்கு போட பிடிக்குன்னா நீங்கள் போடுங்க. எனக்கு பர்சனலாக அதே மாதிரி போட பிடிக்காது, அது நல்லா இருக்காது. சீக்கில் வந்து உங்களுக்கு அந்த சீக் ப்ளஷ்ஷாகவும் இருக்கும், லைட்டாக கில்டராக இருக்கும். இது டேயில் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதில் மினிமினிப்பாக அந்த ஜிகனாலாம் இருக்கிறதுனால டேயில் உங்களுக்கு நல்லா இருக்காது. பட் நைட்டில் வந்து ஒரு பார்ட்டி லுக்குக்கெலாம் நல்லா உங்களுக்கு இருக்கும். இது ஈவன் நீங்கள் ஐஷேடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் இது மாதிரி உங்களுக்கு லிப்ஸ்டிக் மாதிரி இருக்குது. இது வந்து லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், சீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்திங்கன்னா நல்ல மெட்டாலிக் கலர், ஒரு ப்ரீக் கலர் மாதிரி இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் இந்த லெஃப்ட் சைட் சீக்கில் அப்ளை பண்ணுறேன். இது அப்படியே தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தெரியுங்க லைட்டாக அந்த ப்ரீக் கலரு. ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ணும் போது நம்ம இந்த பார்ட்டில் மட்டும் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஜோக்கர் ஃபேஸ் இருக்குங்களா, அது மாதிரி இருக்கும். எப்பயுமே நீங்கள் ப்ளஷ் அப்ளை பண்ணும்போது இங்கே ஐயோட 3/4 இங்கே ஆங்கிள்டாக நீங்கள் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணணும். ஸோ நான் எப்பயுமே இப்படி தான் அப்ளை பண்ணுவேன். இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ரவரம் கொண்டு போவோம். அப்போது நம்ம ஃபேஸ்க்கு ஒரு சீக் வந்து லியூட்டடாக உங்களுக்கு அந்த ப்ளஷ் வந்து இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படி அப்ளை பண்ணி இந்த அப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளஷ் அப்ளை பண்ணுற இடம். இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே போன் இருக்கும், அது வந்து ஹைலைட் பண்ணுற இடம். அதுக்கு கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டோர் பண்ணுற இடம். ஸோ கான்டோர் அண்ட் ஹைலைட்டர் இன் பிட்வீனில் தான் உங்களுக்கு வந்து ப்ளஷ் வந்து இருக்கும். நான் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிரரில் நல்லா தெரியுது, ஆனால் கேமராவில் லைட்டாக தான் தெரியுது. ஸோ இதில் வந்து கில்டர் இருக்குது, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுது இல்லை, லைட்டாக வந்து கில்டர் இருக்குது. ப்ராடக்ட்டில் பாருங்கள் கில்டர் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணி உங்கள் கையில் வச்சு நீங்கள் ரப் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ளஷ்ஷை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது இந்த இடத்துல லைட்டாக ப்ளஷ் இருக்கும், இங்கே ஒரு ஹைலைட்டர் இருக்கும், அண்ட் இங்கே கான்டோர் இருக்கும். இந்த ப்ளஷ்ஷு நீங்கள் யூஸ் பண்ணும் போது ஹைலைட்டர் தேவையில்லை, ஏன்னா இதுலேயே உங்களுக்கு கில்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதனால் ஹைலைட் வந்து பண்ண தேவை, இதுவே உங்களுக்கு அப்படி ஜிகுன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்டிக் ப்ளஷ்ஷு. இதோட பிராண்ட் நேம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ப்ளூ ஹெவன் பிராண்ட்லேருந்து கிஸ் அண்ட் ப்ளஷ் லிப் அண்ட் சீக் டிண்ட். இந்த ப்ளஷ் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஸ்கின் டு ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது நீங்கள் வந்து ஸ்டிக் பேஸாக இருக்குல்ல, க்ரீம் பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கில்டர் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்னி ப்ரோனோ பிம்பிள் ஸ்கின்னா உங்களுக்கு கொஞ்சம் இச்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி கில்டர் இல்லாத நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ளூ ஹெவனில் இந்த கில்டரோடு கொடுத்துருக்காங்க, நம்ம கில்டர் தனியாக போட தேவையில்லை. ஒரு நைட் பார்ட்டிங்க சொன்ன மாதிரி நைட்டுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வெளியே ஒரு நல்ல ஃபுல் மேக்கப்பில் போகும்போது நல்லா உங்களுக்கு அந்த கில்டராகவும் இருக்கும், அந்த ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டிக் ப்ளஷ்ஷு, இவங்க பிராண்டில் ப்ளூ அண்ட் பிராண்டில் இதை மாதிரி ஜிகுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா மை கிளாம்லேருந்து டிண்ட் இட் அப் லிப் அண்ட் சீக் ஸ்டெயின். இது வந்து லிப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்கான தனி ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து நான் உங்களுக்கு இங்கே ஐகார்டில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் ரெண்டு வேரியண்ட் தான் இப்போ வரை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வேரியண்ட் வந்து கொஞ்சம் கலர் வந்து பிங்க் கலரில் மாதிரி இருக்கும், அது வந்து ஃபேரர் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன். நீங்கள் இதை மாதிரி தண்ணியாக இருக்க லிக்விடாக இருக்கக்கூடிய சீக் டிண்ட் யூஸ் பண்ணுன்னா இது ஒரு டிண்ட் மட்டும்தான். மீடியம் டு டஸ்கி டு டீப்பர் காம்ப்ளெக்ஷன் இருக்குது உங்களுக்கு. இது ஒரே ஒரு லிப் சீக் டிண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இல்லைனா
ஃபஸ்ட் ஒன்று எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரோஸ் அடிக்கும், இதான் நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இதோட பேர் பார்த்திங்கன்னா TU01 ஃப்ளஷ்ட், இந்த வேரியண்ட் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷ் மாதிரி உங்களுக்கு இருக்கும், அப்படியே இந்த நெயில் பாலிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து இது ஒரு சீக் டின்ட்டு, இது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டில் அப்ளை பண்ணால் இந்த கலர் எக்ஸாக்டாக எனக்கு வராது, 2-3 கோட் அப்ளை பண்ணால் தான் இது வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி டாட்டாக இங்கேருந்து இங்கே வரையும் நான் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கும், அதனால தான் இங்கே நான் அப்ளை பண்ணிட்டு இங்கே வரையும் நான் கொண்டு போயிடுறேன். இந்த லிப் சீக் டின்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 to 3 லேயர்ஸ் கொடுத்தா தான் ஆக்சுவல் ப்ராடக்ட் கலரே நம்ம ஸ்கின்னில் வந்து வரும். அப்படியே வாட்டர் மாதிரி இருக்கும், நம்ம எப்படி ரோஸ் வாட்டருக்கு அதே மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு கலர் தெரியும், அதனால் இதை அப்ளை பண்ணிட்டப்புறம் நம்ம ஒரு 1 minute வெயிட் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகிட்டு அந்த பிங்க் வந்து உங்களுக்கு தெரியும். லைட்டாக என் கையில் இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் வந்து எடுக்கும், ஏன்னா இது வாட்டர் பேஸ்டான ஒரு லிப் அண்ட் சீக் டின்ட்டு. இப்போது இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிக்கு, ஒரு ஆயில்னஸ்ஸு, ஒரு க்ளாஸியாக ஒரு உங்களுக்கு க்ளாஸி மேக்கப் பண்ணும்போது இந்த ஒரு ப்ளஷ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா இதிலே வந்து அந்த ஹைலைட்டட் மாதிரி ஜிகுன்னு இருக்குது. இது ஒரு மேட் ஃபினிஷான ஒரு லுக்கு, எனக்கு ரொம்ப ஆயிலியாக ஷைனியாக ஒரு லுக்கு வேண்டாம், டியூவான லுக் வேண்டாது, மேட்டி லுக்குக்கு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வாட்டர் பேஸ்டு, ஸோ ஸ்கின்னாக வந்து ஒரு ஃப்ளஷ்டு லுக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது, இங்கே ஒரு ஃப்ளஷ்டாக வந்து உங்களுக்கு இருக்குது, அந்த ரோசி சீக்ஸ் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது. இது வாட்டர்னால கொஞ்சம் நேரம் எடுக்குது ட்ரை ஆகிறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது ஃபஸ்ட்டு கோட்லேயே உங்களுக்கு இந்த கலர் வந்து வராது. நான் மினிமம் ஒரு 3 to 4 கோட்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த கலரில் இருக்கக்கூடிய இது வந்து உங்களுக்கு சீக்கில் ஒரு நல்லா அப்ளை பண்ணிட்டு நான் இந்த 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்படி நான் பிளெண்ட் பண்ணி ட்ரையாக வச்சுருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் இது. அண்ட் இது வந்து ப்ளூ ஹெவனோட ஸ்டிக் ப்ளஷ். ஸோ இது வந்து லிக்விட் ப்ளஷ். அடுத்தது நம்ம எல்லோரும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ப்ளஷ் தான் வந்து ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ பவுடர் ப்ளஷ்ஷுக்கு நான் இங்கே வச்சுருது பார்த்திங்கன்னா ஸ்டே குயிக்கிலேருந்து அப்புறம் சீக்கி கேர்ள்ஸ்ன்ற ப்ளஷ்னு ஒன்று இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தேன், இல்லை செகண்ட் வாங்கின ஒரு பவுடர் ப்ளஷ்ஷு. அண்ட் இதோட கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேபி பிங்க்கும் இருக்காது, ரொம்ப பிங்க்கும் வந்து இருக்காது, லைட் பிங்க்காக தான் இருக்கும். ஸோ இந்த பவுடர் ப்ளஷ்ஷையும் நீங்கள் இங்கே அப்ளை பண்ண ப்ரொஸ்ட்டு தான் அப்ளை பண்ணோம். நான் இதோட டிண்ட்டுக்காக நான் இந்த இடத்துக்கு கீழே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி இந்த சீக் டிண்ட்லாம் யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் பவுடரும் யூஸ். எப்பயுமே ப்ளஷ் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டேவாக இருக்குன்னா நீங்கள் எய்தர் வந்து இதை மாதிரி ஸ்டிக் ப்ளஷ்ஷு இல்லைனா சீக் டிண்ட் இந்த மாதிரி லிக்விடான ஒரு ப்ளஷ் யூஸ் பண்ணுங்கள். பவுடர் ப்ளஷ் வந்து உங்களுக்கு லாங் ஸ்டேயாக வந்து இருக்காது, அந்த ஒரு ரீசன் தான். பட் பவுடர் ப்ளஷ் வந்து ஈஸியாக உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இதை மாதிரி பவுடர் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க இந்த ஸ்டிக்கு அப்புறம் இந்த லிக்விட் ப்ளஷ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது கீழே உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நம்ம லைட்டாக எடுத்தாலே போதும், இதை நீங்கள் ஐ ஷேடோவை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டான எடுத்து அப்ளை இங்கே என்ன அப்ளை பண்ணிங்களோ அதே இடத்துல தான் அப்ளை பண்ணோம். எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லாதனால எனக்கு கீழே அப்ளை பண்ணி லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணேன். உங்களுக்கு அந்த ரோசி சீக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி கிடைக்கும். இப்படி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது. எனக்கு இங்கே மேலே ஸ்பேஸ் இல்லாதனால கீழே அப்ளை பண்ணியிருக்கேன். நான் மேலே இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தூரம் வந்து பார்க்கும்போது இந்த ரோசி சீக்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா இது கான்டோர் லைன் கிட்டே வந்துச்சு. இப்படி அப்ளை பண்ணக்கூடாது, மேலே தான் அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்சோ இப்படி அப்ளை பண்ணும்போது மேலே வந்து இதை மாதிரி டைரெக்ஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதே வந்து கொரியன் ப்ளஷ் ஹேக்கில் கூட இந்த இடத்துல நீங்கள் நோஸ் மேலே கூட இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நோஸ்க்கு அப்ளை பண்ணுறது. அண்ட்ரை ப்ளஷ்னு ஒன்று இருக்குது, அண்ட்ரை கிட்ட இதை மாதிரி ப்ளஷ் பண்ணுறாங்க. கொரியன் ப்ளஷ் ஹேக்கு நீங்கள் ட்ரை பண்ணோன்னா இதை மாதிரி நோஸ்லேருந்து டபிள்யூ மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இங்கேருந்து ஒரு டபிள்யூ. நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணுற ப்ளஷ் பார்த்திங்கன்னா இங்கே டு இங்கே அப்ளை பண்ணுறது. கொரியன் அவங்க அப்ளை பண்ணுற ப்ளஷ் பார்த்திங்கன்னா டபிள்யூ மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த சீக்கி ரோஸியாக இருக்கும்ல, அது மாதிரி டபிள்யூ மாதிரி நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ளஷஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி நான் பார்த்தது ஒரு க்ரீம் அண்ட் பவுடர் அண்ட் லிக்விடான ஒரு ப்ளஷ்ஷு. ஸோ சின்ன ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கேன். இதுலேயும் வந்து நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. ஸ்டே குயிக்கில் ப்ளஷ்ஷில் இருந்து இதோட இன்னும் கொஞ்சம் பீச்சி கோரல் கலர்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட நம்மளுக்கு டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் வந்து செட் ஆகும். நான் இது மாதிரி லைட் பிங்காக இருக்குது அப்ளை பண்ணியிருக்கேன். இதை அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ப்ளஷ்ஷாக இருக்கட்டும், கான்ட்ராக இருக்கட்டும், ஹைலைட்டராக இருக்கட்டும், மேக்கப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக எடுத்து ஒர்க் பண்ணோம். நம்ம நிறைய அப்ளை பண்ணுறோன்னா மிஸ்டேக் பண்ணுறதுக்கு ரொம்ப கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்பயுமே கொஞ்சமாக ப்ராடக்ட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு பில்ட் பண்ணிக்கோங்க. ஸோ
காட்டணும். இங்கே வந்து உங்களுக்கு அந்த கொரியன் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அந்த ரோஸியாக வந்து இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் கிளாம் கேர்ள் தமிழ். கீப் ஸ்மைலிங், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை.